வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்று மாங்காடு டைம்ஸில் மார்ஜனம் என்று சொல்லக்கூடிய மந்திர குளியல் எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு விளக்கம் இந்த வீடியோவாக காண்பிக்கப் போகிறேன். முதலில் மார்ஜனம் என்றால் என்ன, மார்ஜனம் எங்கு வருகிறது என்பது பற்றிய ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துவிட்டு அந்த வீடியோவுக்கு நாம் செல்வோம். மார்ஜனம் என்பது மார்ஜனம் என்பது சந்தியாவந்தனத்தின் ஒரு பகுதி. இந்த மார்ஜனத்தில் வரும் மந்திரம் உபனிஷத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சந்தியாவந்தனம் தொடங்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? முதலில் ஆசமனம் செய்வோம், பிறகு கணபதி தியானம் செய்வோம், பிராணாயாமம் செய்வோம். பிராணாயாமம் செய்துவிட்டு முதலாவதாக வருவது இந்த மார்ஜனம் என்று உடலை தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மந்திரம். நாம் அந்த மந்திரம் சொல்லி அது ஒரு பேராக இருக்கும். அந்த மந்திரம் ஒவ்வொரு மந்திரத்தின் பொழுதும் உடலில் எந்த பகுதியில் தீர்த்தம் தெளித்துக் கொள்வது போன்ற விளக்கங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து வரும். அது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம். முதலில் அந்த மந்திரத்தை நாம் பார்க்கலாம். நான் இப்போ அந்த மந்திர ஸ்லைடுகளை இப்பொழுது ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் காண்பிக்கப் போகிறேன். முதலில் இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரம் சொல்லி நாம் உடலெங்கும் தீர்த்தம் தெளித்து கொள்ள வேண்டும். எப்படி என்று அந்த மந்திரத்தை சொல்லி காண்பிக்கிட்டோமா? ஆபோஹிஷ்டாமயோபுவஹ தான ஊர்ஜே ததானன மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோரசக என்று சொல்லி நம் உடலெங்கும் தீர்த்தம் தெளித்து கொள்ள வேண்டும். பிறகு தஸ்ய பாஜ்ய தேகனக என்று நம் மோதிர விரலால் நம் இரண்டு கைகளிலும் நாம் தீர்த்தத்தை உத்திரனிலிருந்து புரோட்சித்து கொள்ள வேண்டும். பிறகு உசதீரிவ மாதரக என்று சொல்லி இரு முழங்கால்களிலும் தீர்த்தம் தெளித்து கொள்ள வேண்டும். பிறகு தஸ்மா அரங்கமாவக என்று சொல்லி ஹிருதயத்தில் தீர்த்தத்தை புரோட்சித்து கொள்ள வேண்டும். பிறகு யக்ஷக்ஷா ஜன்வத என்று சொல்லி பாதத்தில் தீர்த்தத்தை புரோட்சித்து கொள்ள வேண்டும். பிறகு கடைசியாக ஆப்போ ஜனயதாசனக என்று சொல்லி தலையில் தீர்த்தத்தை புரோட்சித்து கொள்ள வேண்டும். இதுதான். மறுபடியும் நான் வரிசையாக அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஆப்போஹிஷ்டாமயோபுவஹ தான ஊர்ஜே ததானன மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோரசக தஸ்ய பாஜ்ய தேகனக உசதீரிவ மாதரக தஸ்மா அரங்கமாவக யக்ஷக்ஷா ஜின்வதஹ ஆப்போ ஜனயதாசனக என்று இந்த மந்திரத்தை சொல்லி உடலெங்கும் நாம் மந்திர குளியல் செய்ய வேண்டும். அதாவது நாம் இந்த மந்திர குளியல் சந்தியாவந்தனத்தின் ஒரு பகுதியாக வந்து இருந்தாலும் நாம் ஒரு சில சமயங்களில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நம்மால் குளிக்க இயலாது. அப்படி குளிக்க இயலாத சமயத்தில் இந்த மந்திர குளியல் செய்ய வேண்டும். அதனை பற்றிய விளக்கம் இப்பொழுது இந்த வீடியோவில். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு மார்ஜனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திர குளியல் எப்படி செய்ய வேண்டும், அது எந்த சமயத்தில் செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு செய்முறை விளக்கம்தான் இந்த வீடியோ. ஏற்கனவே நான் அந்த மந்திரத்தின் பதிவுகளை, அதாவது மந்திரம் உள்ள ஸ்லைடுகளை நான் ஏற்கனவே உங்களுக்கு காண்பித்து விட்டேன். இப்பொழுது எப்படி அந்த மந்திர குளியல் செய்வது என்பது பற்றிய ஒரு ப்ராக்டிக்கல் செஷன், அதாவது செய்முறை விளக்கம் நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். இந்த மந்திர குளியல் எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால், நம் உடல்நிலை சரியில்லாத பொழுது நம்மால் ஒரு சில சமயங்களில் குளிக்க முடியாது, அதாவது ஸ்நானம் செய்ய முடியாது. அப்படி ஸ்நானம் செய்ய முடியாத சமயத்தில் இந்த மந்திரம் சொல்லி நாம் உடல் முழுவதும் புரோட்சித்து கொள்ள வேண்டும். நாம் ஸ்நானம் செய்ய முடியாவிட்டாலும் அந்த மந்திர குளியல் செய்து நாம் மற்ற பணிகளை நாம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு போடப்பட்டுள்ளது. இந்த மார்ஜனம் என்கின்ற இந்த பகுதி சந்தியாவந்தனத்தின் ஒரு பகுதியாக வருகிறது. நாம் சந்தியாவந்தனம் அனுஷ்டிப்பவர்களுக்கு இது பற்றி தெரியும். அதனால் இந்த மார்ஜனம் என்கின்ற இந்த மந்திர குளியலை எப்படி உடல் முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக தெளித்துக் கொள்வது, உடல்நிலை சரியில்லாத காரணத்தின் பொழுது, அது பற்றிய விளக்கம்தான் இது. இதை மற்றவர்களும் தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கமாகும். இந்த
சந்தியாவந்தனத்தின் வரும் இந்த மார்ஜனம் என்ற ஒரு பகுதி, அதாவது இந்த சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தின் ஒரு பகுதி உபனிஷத்தில் வருகிறது. சந்தியாவந்தனம் என்றாலே பல மந்திரங்களின் ஒரு தொகுப்பு தான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு உபனிஷத், ஒவ்வொரு இதிலிருந்து எடுக்கப்படுகிறது. காயத்ரி மந்திரம் இது போன்ற பல பல வேத நூல்களிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக எடுத்து பிராமணர்களுக்கு என்று அது விதிக்கப்பட்டுள்ளது இந்த மந்திரம். அதனால் பிராமணன் சந்தியாவந்தனம் செய்தாலே அந்த அனைத்து உபனிஷத்துகள் வேதங்கள் சொல்லியுள்ள அந்த பலனை அடைகிறான். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. சரி, நாம் அந்த விஷயத்துக்குள் செல்லாமல் இந்த ப்ராக்டிக்கல் செஷன், அதாவது இந்த வீடியோ போடுவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அனைவரும், அதாவது இந்து மதத்தில் பிறந்த அனைவரும் இந்த மார்ஜனம் என்ற இந்த பகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தால் அதை அனுசரிக்கவும், அதாவது குளிக்க இயலாத சமயத்தில் இது போன்ற மந்திர குளியல் செய்ய வேண்டும் என்பதே இந்த வீடியோ பதிவின் நோக்கமாகும். சரி, முதலில் நான் ஏற்கனவே ஸ்லைடில் போட்டுள்ள அந்த மந்திரத்தின்படி நான் முதலில் நான் இப்போ தொடர்ந்து அந்த மந்திரத்தை எப்படி செய்வது என்பதை காண்பிக்கப் போகிறேன். ஓம் ஆபோஹிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜேததானனஹ மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோரசக தஸ்ய பாஜ்யதாயிகணக உசதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாவஹ யக்ஷக்ஷாஜின்வதஹ ஆபோ ஜனயதாசனஹ. நான் முதலில் என்ன செய்கிறேன் என்றால், ஆபோஹிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜேததானனஹ மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோரசக என்று சொல்லி தலையில், அதாவது உடம்பு முழுவதும் நான் தீர்த்தம் தெளித்துக் கொள்கிறேன். அப்புறம் கைகளில் தீர்த்தம் தெளித்துக் கொள்கிறேன். பிறகு முழங்கால்களில் தீர்த்தம் தெளித்துக் கொள்கிறேன். பிறகு உள்ள மந்திரத்தின் மூலமாக ஹிருதயத்தில் தீர்த்தம் தெளித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு பாதத்தில் தீர்த்தம் தெளித்துக் கொள்கிறேன். பிறகு கடைசியாக தலையில் தீர்த்தம் தெளித்துக் கொள்கிறேன். அதை மறுபடியும் உங்களுக்கு நான் காண்பிக்கப் போகிறேன். ஓம் ஆபோஹிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜேததானனஹ மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோரசக தஸ்ய பாஜ்யதாயிகணக உசதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாவஹ யக்ஷக்ஷாஜின்வதஹ ஆபோ ஜனயதாசனஹ. எனவே இப்படி இந்த மந்திர குளியலானது, மார்ஜனம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர குளியலானது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் இல்லாமல் இந்து மதத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு சில சமயங்களில் உடல்நிலை சரியில்லாத பொழுது இந்த மந்திரம் சொல்லி நாம் மந்திர குளியல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நாம் உண்மையில், அதாவது நம் இந்துவாக பிறந்த ஒருவன் ஆத்மார்த்தமாகவும் ஸ்நானம் செய்ய வேண்டும், மந்திரபூர்வமாகவும் ஸ்நானம் செய்ய வேண்டும். அதனால் சந்தியாவந்தனத்தின் முதல் பகுதியாகவே இந்த மார்ஜனம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர குளியல் வருகிறது. நம் அனைவருக்கும் உடல் நலம் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்றே பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் நம்மால் ஸ்நானம் செய்ய இயலாத பொழுது இந்த மந்திரங்களை சொல்லி நாம் மந்திர குளியல் செய்ய வேண்டும். சரி, நான் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த மந்திரம் சொல்லி உடலெங்கும் நாம் தீர்த்தம் தெளித்துக் கொள்ள வேண்டும். அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன். ஆபோஹிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜேததானன மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோரசக தஸ்ய பாஜ்யதேகணஹ உசதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாவஹ யக்ஷக்ஷாஜன்வத ஆபோ ஜனயதாசனஹ என்று சொல்லி, நான் ஏற்கனவே சொல்லியபடி இந்த மார்ஜனம் என்னும் மந்திர குளியலை
இந்து மதத்தில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் குளிக்க இயலாத பொழுது இந்த மார்ஜனம் என்ற இந்த மந்திரத்தை சொல்லி மோதிர விரலால் நான் இந்த வீடியோவில் காட்டியுள்ளபடி உடலெங்கும் தீர்த்தம் தெளித்து கொண்டு நாம் இந்த உயர்ந்த இந்து மதத்தில் பிறந்ததற்கான இந்த பக்தியில் மேம்படும் நிலையை நாம் அடைய வேண்டும். எனவே இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக இந்து மதத்தில் இருக்கவரும் தங்கள் பக்தி நிலையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கமாகும். தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸில் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நமஸ்காரம். தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். வணக்கம். நமஸ்காரம்.